வணக்கம். ரொம்ப நாளாச்சு ஒரு நல்ல புக் படித்து அந்த நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணி நான் அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச புத்தகம் தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இது ஒரு ஆக்டர் ஒரு இன்டர்வியூவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். பணத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும்னா இந்த புத்தகத்தை படிக்கணும்னு அவர் சொன்னனால நான் படிக்க ஆரம்பித்தேன். இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இப்போதைக்கு நான் படிச்சிருக்கேன். இந்த நாலேஜை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரோட டைட்டில் என்னென்னா, பணத்தை பொறுத்தவரை அந்த முடிவுகளை எடுக்கும்போது யாருமே இங்கே முட்டாள்களோ புத்திசாலிகளோ இல்லை பைத்தியக்காரங்களோ இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா, பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாளில் கிடைக்கிற அனுபவங்கள், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் அந்த முடிவு எடுக்கிறானே தவிர ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் எடுக்க மாட்டான். இப்போது உங்கள் எதிரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதனால் எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி அனாவசிய செலவு செய்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுலையும் தவறில்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற மணியை நீங்கள் சேர்த்து வைக்கிறதோ இல்லை அளவாக செலவிடுற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் எதிரில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது அந்த பணத்தை அவர் எப்படி வேணாலும் செலவழிக்க முடியும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்திருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இல்லை நிறைய சேவிங் இருக்கலாம், இல்லை அவருக்கு உண்மையாலே ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கலாம். ஸோ அதனால் அவர் ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்குறாரு. நீங்கள் வாங்காமல் இருக்கிறதுக்கும் அவர் வாங்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணமே தவிர ஒரு லாஜிக்கல் திங்கிங் இங்கே தேவைப்படலை. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை தான் வளர்ந்து நானும் செய்வேன். எங்கள் அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதோட நாலேஜை எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. கோல்டு வாங்கியிருந்தா அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருப்பார். அதே போல் தான் உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் தொடங்கியிருந்தா நீ வளர்ந்தோன்னே பணத்தை பிஸ்னஸில் போடு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடு, அது மூலமாக காசு கிடைக்கணும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்களும் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே தவிர நீங்கள் பண்ணுறதும் நான் பண்ணுறதும் தப்போ சரி வராது. ஏன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அறிவை கொடுக்கும். சரி, இப்படி லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம பணத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்க நிறைய உழைப்பை போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க. வேறு வேறு இடத்துல வேறு வேறு சூழ்நிலையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இன்னொருத்தர் அதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கும்? ஒன்று லக். இதை நிறைய பிஸ்னஸ்மேன் ஒத்துக்க மாட்டாங்க, சிலர் ஒத்துப்பாங்க. ஏன்னா காசு, அறிவு இது மட்டுமே ஒரு பிஸ்னஸோ ஒரு வாழ்க்கைக்கோ தேவைப்படாது. அப்பப்போ கொஞ்சம் லக் இருந்தால் மட்டுமே அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆக முடியும். இது ஒரு பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட், அவங்க வளர்ந்த ஊர், அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க பிறந்த நாடு. இப்போது சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கும் மலேசியன் ரிங்கிட்க்கும் இருக்கிற வித்தியாசம், அந்த